அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/3/2025 மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுக்கல சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற வளர்பிறை சதுர்த்தி விரத நாள். விநாயகப் பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஒரு ஸ்தலம், மூர்த்தி. காரிய தடைகளை எல்லாம் நீக்குபவர். தொழில், வியாபாரம், உத்தியோகத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூர்த்தி. உங்கள் அனைவருக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று அதிகாலை 12:58 வரை திருதியை திதியும், இன்று இரவு 10:38 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. நாளை வாராகி அம்மனை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நல்ல ஒரு நாள். பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு, இடம், காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல தீர்வை தருபவள் வாராகி அம்மன். இன்று காலை 10:36 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:27 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, லாபத்தை தரக்கூடிய நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல பதிலெல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம், அதுக்கு சம்பந்தமான ஏற்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வரும். இப்போ இருக்கிற வீடு போரில் புதுசாக ஒரு வீடு வாங்கணும், இல்லை வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. சிலருக்கு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனிலேயே உங்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அற்புதமான வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். சில விஷயங்களில் காரிய தடை ஏற்படும். ஏண்டா இன்றைக்கி இது ஆரம்பித்தோங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் வரும் நாட்கள் அந்த நிலைமை மாறும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு, ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. பரீட்சைகளிலே, தேர்வுலாம் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் பணியிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுனம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். சில பொருளை வச்சு விட்டு தேடுவீங்க. அது அந்த ரூமில் வச்சேனே
ஆனால் காணமே அப்படின்னு தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மறதியால் சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்க கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளும் வந்து போகும். டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளிக்கடை துணிக்கடை வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களை விட வயசு கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும், ஆனால் அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் 2 மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, நிம்மதியான நாள். ஒரு 2 நாளாக கொஞ்சம் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கும், தேவையில்லாத கவலை இருந்திருக்கும், சிலருக்கு மன உளைச்சல் கூட இருந்திருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புள்ள நாள். சமூக சேவையில் நாட்டம் அதிகரிக்கும். 4 பேருக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். சினிமா சின்னத்திரையிலே கலைஞர்களாக இருப்பவர்கள், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், பாடல் ஆசிரியராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் போட்டு அலட்டிக்காதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பன் வழிபாடு அற்புதமான வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்மராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப ஓவர் ஸ்பீடெல்லாம் வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணபாக்கியிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர், ஐடி செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வேலை இழந்தோருக்கு, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும். யாராவது ரெஃபரன்ஸ் கிடைக்க மாட்டாங்களா, அவங்க மூலமாக போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட் வரும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு முன்னேற்றம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள் குமாரஸ்தவம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களே, வரவு உள்ள நாள். இழுபறியாக இருந்த சில பணம் எல்லாம் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிளானிங், எக்ஸிக்யூஷன் பக்காவாக இருந்தால் நல்லபடியாக நடக்கும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் மேம்படும். புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி ஆங்காலஜி, கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. பிருத்திங்கிராதேவி பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவாள். பிருத்திங்கிராதேவியை நீங்கள் சிவப்பு குங்குமம், இரத்த குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வேலை தேடுற சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இது மாதிரி பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலே செஃப்பாக, குக்காக,
வேலை செய்பவர்கள், பார் அட்டெண்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறது நல்லபடியாக அப்படியே கப்புன்னு பிடிச்சிங்க. விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், லாபம் குறைவாக கிடைக்கும். தம்பதியரிடையே மகிழ்ச்சி குறைவாக இருக்கும், சில பிரச்சனைகள் வரும். காதலர்களிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு பண வரவு கூட உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். விஐபிக்களின் தொடர்பால், நட்பால் நன்மைகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற பூக்களால் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருக்கணும். பொதுவாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும், இல்லைன்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகும். காதலர்கள், காதலில் கவனம் தேவை. சிலருக்கு காதலில் பிரச்சனை வரும், பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் வழியிலே நன்மை கிடைக்கும், மனக்கவலை நீங்கும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். பைக் மெக்கானிக்காக இருப்பவர்கள், கார் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் திருமுறை பதிகம்பாடி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். இத்தனை நாளாக கிடைக்கலையே, இனிமையாவது கிடைக்குமானா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லதே நடக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எப்போவுமே ஜாதகத்தில் பலன் பார்க்குற போது தசாபுத்தி தான் மெயின். கோச்சாரமெல்லாம் அடுத்தது தான். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள், யோகா ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த இழுபறி நிலைமை மாறும். அது சம்பந்தமான கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி சைக்காலஜிஸ்டாக, ஃபிசியோதெரபிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியா மற்றும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, நிம்மதியான நாள். அப்பா 2-3 நாளாக போட்டு படுத்தி எடுத்துட்டுதே, உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கே, ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகிட்டோம், சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்களாக, ஆன்மீகவாதிகளாக, ஜோதிடர்களாக, புரோகிதர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சுய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்தமாக தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது தொழில் தொடங்குற போது உங்களுக்கு ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுங்க, நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். இன்னைக்கு இந்த விஷயத்தை முடிக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும்,
நல்லபடியாக முடிக்கணுங்கிற திங்கிங் தாட்லாம் ஓடிட்டே இருக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், வெளியூர் வெளிநாட்டிலே ஹார்பர் ஏர்லைன்ஸ் போன்ற துறைகளிலே பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஒரு இழுபறி நிலைமை மாறும். அதே மாதிரி தம்பதிகள் ஒத்துமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகளால் இந்த பிரச்சனை குறை. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, கவலையே மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப அலட்டிக்காதீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. விவசாயிகளுக்கு லாபம் கூடும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், நாட்டு மருந்து கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடைவீர்கள். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. விவசாயிகள் உங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுங்க, நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் திருக்கேதீஸ்வரம் கௌரி அம்பிகா சமேத திரு கேதீஸ்வரநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.